எல்லைகளற்று பறந்து விருந்து கிடைக்கும் பரமாத்மாவின் அருளோடு உங்களோடு பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு காணொளி போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் இன்றைய ஆன்மீகத்தையும் நான் கடந்து வந்த ஆன்மீக பயணத்தையும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த பதிவு திரும்ப நான் சொல்லுவேன்னு தெரியாது, தயவு செஞ்சு எல்லோரும் பார்த்துக்குங்க. யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக நம்ம அகோரா ஃபவுண்டேஷன் இருக்கிறவங்க கட்டாயம் பாருங்கள். நான் ஆரம்ப காலத்தில் சிறு வயது முதல் ஒரு சராசரி ஏழ்மையான வாழ்க்கையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அந்த வாழ்க்கையிலேருந்து மீளணும் அப்படிங்கிறது என்னுடைய சிறு வயது விருப்பமாகவே இருந்துச்சு. எப்பொழுதுமே சிறு வயதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அன்பு எனக்கு கிடைக்காமல் இருந்துச்சு. மக்கள்கிட்ட அன்பாக இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கணுங்கிற குணம் இருந்துச்சு. அதனால தான் இப்போ நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன். அந்த பேசிக் விஷயம் எனக்கு சின்ன வயசுலேருந்து இருந்துச்சு. எல்லாரையுமே விரும்புவேன், எனக்கு நண்பர்களை தேடுவேன், மக்களில் விரும்புவேன். ஆனாலும் ஒரு புறக்கணிப்பு, ஒதுக்குதல் அந்த விஷயம் இருந்துச்சு. குறிப்பாக பெற்றோர்களுடைய அன்பு கிடைக்கல, ஏழ்மை இருந்ததுனால நமக்கு தேவையானதும் கிடைக்கல. அப்படி கடந்து வந்த நேரங்களில் பெற்றோர்களுடைய அணுகுமுறை கொஞ்சம் கொடூரமாக இருந்தது, அடி உத அந்த மாதிரி இருந்தது. அதனாலேயே ஒரு அன்பு கிடைக்கல, பெற்றோர்கள் அன்பும் கிடைக்கல, வெளி உலக அன்பும் கிடைக்கல. காலம் கடந்து வயது ஆக ஆக அவமானங்களும் நிந்தைகளும், பலர் முன்னாடி அடிக்கிறது, அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் குடும்பங்களில் இருந்துச்சு. சரி, ஒரு அப்பா அம்மானா அப்படி தான் கண்டிப்பாங்க, நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுவாங்கன்ட்டு நானும் கடந்து போனேன். ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கொடூரமாக இருந்துச்சு. அந்த வலிகளை தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. சரி, எதுக்கு நம்ம இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட புலம்ப ஆரம்பித்தேன். சின்ன வயசுலேருந்து இறைவன்கிட்ட புலம்ப எந்த இறைவனும் எனக்கு செவி கொடுக்கல. தொடர்ந்து அது நடந்துக்கிட்டே இருந்துச்சு. வயதும் நமக்கு ஆக ஆக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்கூல் காலேஜெலாம் படித்து பலவித திறமைகளும் நம்மக்கிட்ட இருந்துச்சு. ஓவியம் வரைகிறது, நடனம் ஆடுறது, நல்லா பேசக்கூடிய திறமை, இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுக்குள்ள நகைச்சுவையாக இருக்கிறது, இந்த மாதிரி திறன்கள்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதை வச்சு அந்த காலேஜ் வாழ்க்கை, அந்த கல்லூரி வாழ்க்கை எல்லாமே நல்லபடியாக போச்சு. பிகாம் படித்தோம், எம்சிஏ படித்தோம், கோயம்புத்தூரில் முடித்தோம். கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போனோம், சென்னையில் போய் ஒர்க் பண்ணோம். ஒரு வருஷம் கழித்து திரும்ப கோயம்புத்தூர் போனோம். கோயம்புத்தூர்லேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு எக்ஸிக்யூட்டிவாக சேல்ஸில் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து நம்ம திரும்ப ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணோம். அதுலேயும் ஒரு 2 வருஷமாக ஒர்க் பண்ணோம். பேங்க்கில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில இடங்களுக்கு போய் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த சிறு வயதில் எனக்கு ஏற்பட்ட கொடுமைகள்னால நான் என்ன பண்ணிட்டேன், காலப்போக்கில் கடவுள் நம்பிக்கை விட்டு வெளியே போயிட்டேன். வேலைக்கு போக ஆரம்பிச்சிருந்தே கடவுள் மேலே நம்பிக்கை போயிடுச்சு. பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. வறுமைக்காண்டி பணத்தை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இறைவனை தேடுறதுக்கான ஒரு எண்ணம் உண்டாச்சு. ஆனாலும் கோயில்களுக்கு போவேன், வருவான பெருசாக நான் கண்டுக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் குலதெய்வ வழிபாடு, சிவன் வழிபாடு இருந்துச்சு. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நான் கோயம்புத்தூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு புறம் வால்பாறை போயிருந்தேன். அந்த வால்பாறையில் ஒரு கத்தோலிக்க சபை இருந்துச்சு. அந்த சபைக்குள்ளே, அந்த கோவிலுக்குள்ளே போனேன். அங்கே யாருமே கிடையாது, ஆனாலும் போனேன். போயிட்டு கடவுள் மறுப்பு தான் நான் பேசிக்கிட்டு இருப்பேன் எப்போவுமே. எனக்கு அந்த தான் விருப்பமாக இருந்துச்சு. குறிப்பாக கம்யூனிசம் மேலே எனக்கு ஆர்வமாக இருந்தது. ஏன்னா அதுலையாவது மனிதர்களை மதிக்கிறாங்க, கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் மனுஷங்க உதவி செஞ்சுக்கிறாங்க, எல்லாரையுமே பொது உடைமை கருத்துக்களில் வச்சுருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இயேசுடைய உருவத்தை பார்த்து நான் ஒரு பிரார்த்தனை செஞ்சேன். எல்லா கடவுளும் இருந்து நீங்களாம் என்ன பிரயோஜனம், மனுஷனுக்கு இவ்வளோ கஷ்டங்கள், போராட்டங்கள், உயிரிழப்புகள் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நீங்களாம் என்னதை தீர்த்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசிட்டு, இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு பிரார்த்தனை நான் வைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை எந்த கடவுளும் மாற்றலை, நான் வணங்குற எந்த கடவுளும் குலதெய்வம் எதுவுமே மாற்றலை, நீங்கள் எல்லாவது மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு அப்போ தான் முதல் முறையாக நான் இயேசுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். ரொம்ப கண்ணீரோடு தான் நான் பிரார்த்தனை பண்ணேன். முதல்ல கடவுளை நான் அப்போ தான் கடவுளை மதித்து அந்த இடத்துல நான் வேண்டினேன். அப்போ இருந்து என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு தருணம், பெரிய உணர்வு, அந்த மாற்றம் இந்த கோவில்லேயே எனக்கு ஏற்பட்டுச்சு. இப்படி ஒரு உணர்வை நான் உணர்ந்ததே கிடையாது. உணர்வு தான், அறிவு கிடையாது, உணர்வு. ஸோ ஞானமாக புரிஞ்சுக்குங்க. ஸோ அந்த உணர்வு ஏற்பட்டதுலேருந்து மனதில் ஒரு அமைதியும் பொறுமையும் நிதானமும் கிடைச்சிது. இந்த உணர்வு கிடைச்ச அடுத்த நிமிஷம் என்னுடைய வாழ்க்கையை மாறிடுச்சு. நிதானம், பொறுமை, இந்த கடவுள் மேலே மறுப்பு கொள்கையிலேருந்து கொஞ்சம் விலக ஆரம்பித்தேன். சர்ச்சுகளுக்கு போக ஆரம்பித்தேன். நம்ம கும்பிட்ற கடவுளை தாண்டி இவர்கிட்ட அப்படி ஆகுதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருந்துச்சு. அப்புறம் கிறிஸ்தவ மதத்தில் போய் நம்ம கலக்க ஆரம்பித்தோம். முறைப்படி ஞானஸ்தானம் எடுத்து ஆலயத்துக்கு போகிறது, மாதா கோயில் போகிறது, இந்த மாதிரி ஆரம்பித்தோம். நல்லா இருந்துச்சு. மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், அமைதி எல்லாமே கிடைச்சிது. நல்ல தூக்கம் கிடைச்சிது. இதெல்லாம் கிடைக்கவும் புரிஞ்சுக்கிட்டேன். எங்கேயுமே கிடைக்காத அன்பு இவர்கிட்ட எனக்கு கிடைச்சிது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசும் கடந்துட்டோம். நம்ம கல்யாண வயசுலாம் கடந்து 26 வயசுலாம் கடந்து போயிட்டுருக்கனால அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சிது. அதுக்கப்புறம் தூய்மையான அன்பு கிடச்சி அவருக்குள்ளேயே நம்ம கரைஞ்சி போய் அதையே பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த
இந்த கிறிஸ்தவ மதம் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு விளையாட ஆரம்பிச்சது. இதில் அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி இருக்கணும். இதில் வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது. இது ரோமன் கத்தோலிக்கு, சிஎஸ்ஐ, அது இது பெண்டிகாஸ்ட், ஏஜி, அப்படி இப்படி சபை கிப என்னடா நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கேயும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இதுலேயும் அப்படி தான் கோயில் கோயில்னு பண்ணி வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் அதே தான் பிரிவினை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அரசியல் அப்போ தான் புரிய ஆரம்பிச்சது. நம்மளுக்கு ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும், இயேசுடைய அருள் கிடைச்சாலும், ஆசீர்வாதம் கிடைச்சாலும், இவங்க பண்ணிட்டு இருக்கிற சேட்டை அப்போ தான் பார்க்க ஆரம்பித்தேன். இது ஒன்றும் இதுவும் குப்பை தானே போல அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் யோசிக்க ஆரம்பித்தேன். இதை தாண்டி அவரை நம்ம உணர முடியாதா, இந்த உணர்வு தொடர்ந்து இருக்காதா அப்படின்னு தேட ஆரம்பித்தேன். ஆனாலும் வேறு வழி இல்லைன்னு அதில் தான் இருக்க வேண்டியதாக போச்சு. திருமணம் நடந்துச்சு. 2019க்கு அப்புறம் திருமணமாகி நமக்கு ஒரு எல்லாமே வாழ்க்கை ஓரளவுக்கு பாசிட்டிவாக அதுக்கப்புறம் தான் நகர ஆரம்பிச்சிது. நம்ம வச்ச பிரார்த்தனைகள், திருமணமாகணும், மற்ற எல்லா விஷயமும் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு. 2017 நான் உள்ளே வரேன். 2018, 19க்குள்ளே எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைக்காக நம்ம நல்லபடியாக குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக நல்ல பிரார்த்தனை செய்தேன். அப்போ தான் ஜெபம் பண்ணவே ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ணேன், நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன். கண்டினியூ பண்ண நமக்கு தான் அந்த கொரோனா பீரியடு அப்போ தான் வந்துச்சு. அந்த டைமில் ரொம்ப ஆழமாக ஜெபம் பண்ணோம். குழந்தையும் நல்லபடியாக பிறந்துச்சு. பைபிளே அப்போ தான் வாசிக்க ஆரம்பித்தேன். அத்தனை வருஷத்தில் நான் பைபிள் இருந்தாலும் பைபிளே அப்போ தான் வாசிக்க ஆரம்பித்தேன். ஸோ பரிசுத்த வேதாகமம் அப்படிங்கிற ஒரு பைபிள் நம்ம கைக்கு கிடச்சிது நம்ம மனைவி வீட்டில் இருந்து. அதை வச்சு நம்ம படிக்க ஆரம்பித்து அதிகாலையில் எழும்பி தேட ஆரம்பித்து அவருக்குள்ளே வந்து முழுமையான ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம், ஒரு காட்சி நமக்கு கிடைச்சிது. நமக்கு அதிகாலையில் 3 மணிக்கு இயேசு கிறிஸ்து என்கிற அந்த அவருடைய ஒரு தொடுதல் வந்து நமக்கு கிடைச்சிது. நான் ஆச்சரியப்பட்டேன். என்னடா அது நமக்கு இப்படிலாம் ஒரு அனுபவம் நடக்குது, எதனால் நடக்குது அப்படின்னு நினச்சி யோசித்தேன். அப்பையும் நான் வேலையை பற்றி சிந்திச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதிகாலையில் வந்து என்னை தொட்டு என் கரங்களை பிடிச்சி ஒரு நண்பனை போல் இப்படி கரங்களை நல்லா பிடிச்சு கொடுத்து ஒரு சந்தோஷத்தை உணர்த்தினார். நான் விழிப்பு நிலைக்கு வர்றதுக்குள்ளே, அந்த கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே அந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. யாருடா நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறான் அன்டைமில் அப்படின்னு சொல்லிட்டு நான் விழிப்படைகிற மொமெண்ட்டு, அந்த மொமெண்ட்டு என்னை விட்டு ஏதோ ஒரு விஷயம் என்னை விட்டு மறைஞ்சு போன மாதிரி ஒரு உணர்வு. மனசுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம், கண்ணீர், மகிழ்ச்சி, உற்சாகம். அது இப்போ நினச்சா கூட அந்த அனுபவம் மிகப்பெரிய ஒரு அனுபவம். ஸோ இந்த மாதிரி தெய்வமே என்னை பார்க்க வந்திருக்குது அப்படிங்கிறத அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஸோ அப்படின்னா இவங்களாம் இருக்கிறாங்கன்னா ஏன் நிறைய பேர் வேண்டுறாங்க, கண்ணுக்கு முன்னாடி வரமாட்டேங்கிறாங்க, நமக்கு எதுக்கு வரணுங்கிற ஒரு யோசனை ஏற்பட்டுச்சு. இத்தனை நாள் எத்தனையோ கடவுளை வணங்கிட்டோம், எதுவுமே வரலையே, இவர் எப்படி வந்தார், இவர் எப்படி வந்துட்டு போனார் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். இது எல்லார்கிட்டையும் சொன்னேன். கட்டாயமாக நான் லூசு பைத்தியம் அப்படின்னாங்க. சிலர் வந்து சூப்பராக பரவாயில்லப்பா, கடவுளுடைய அபிஷேகம் உனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னாங்க. இந்த லூசு பைத்தியம் சொன்ன மக்களை பற்றி நான் கவலைப்படலை. அதுங்களுக்கு லூசு பைத்தியம்னு அதுங்களுக்கே தெரியல. அப்புறமா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் ஆழமாக தேட ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்ச விட்டுறக்கூடாதுல்ல. தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், இயேசு என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இயேசு என்னை வந்து இந்த வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய, ஏதோ ஒரு விஷயம் பண்ணணுங்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கான்னு புரிஞ்சுது. அப்புறம் 2020, 2021 நல்ல தியானத்தில் இருந்தேன். ஒரு 6 மாதம் தொடர்ந்து தியானத்தை தான், அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் தியானம் தான் பண்ண முடிஞ்சதுனால. எனக்கு ஜெபம் கூட அதிகமாக பண்ண வரல, தியானம் பண்ண வந்தது. அப்புறம் ஒரு விதமான பாஷைகள்லாம் எனக்கு வந்துச்சு. அது அந்நிய பாஷைன்னு கிறிஸ்தவத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய அபிஷேகங்கள், எனக்கு அனாயிண்டிங் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி வர எனக்கு புரியவே இல்லை, இதெல்லாம் எதுக்கு நடக்குது, நாம் ஏதோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம், இதுக்கு எதுக்கு நடக்குது அப்படின்ட்டு. அப்புறம் வேலையும் தடைப்பட ஆரம்பிச்சிது. வேலையும் முழுமையாக நம்ம சரியாக எடுத்து எதையுமே செய்ய முடியல. நிறைய தடைகள், கொரோனா பீரியட் இப்படின்னு போயிட்டு தள்ளி போய் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முழுமையாக நம்மளை அதிலே உட்கார வச்சுட்டார். ஆன்மீகத்திலே முழுமையாக நானும் சரண்டர் பண்ணி உட்காந்து நிறைய தீட்சைகள், நிறைய இடங்களுக்கு போக வச்சார். நிறைய இடங்களை போய் நிறைய மகான்களை, சித்தர்களை, யோகிகளை சந்திக்க வச்சார். இவர் எதுக்கிட்ட அங்கெல்லாம் போக சொல்கிறாருன்ட்டு நான் முத சித்தர்கள் ஜீவசமாதி இவர் சொல்லி தான் நான் போனேன். இயேசு சொல்லி நீங்கள் எப்படி போவீங்க, நீங்கள் பிசாசு சொல்லி தான் போயிருப்பீங்கன்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் அப்படி இருக்க போகிறீங்க. ஸோ இங்கே எல்லாமே மகான்கள் எல்லாமே ஒரு ஒற்றுமையில் இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு கனெக்ஷனில் இருக்கிறாங்க. எல்லாருமே ஒன்று தாங்க. எல்லாருமே ஒரு அன்பாக இருக்கிறாங்க, பிரியமாக இருக்கிறாங்க. பிரிவினைகளே கிடையாது. சித்தர்களும் மகான்களும் எல்லாருமே ஒன்று தான். இயேசுவும் ஒரு சித்தர் தான், மகா சித்தர். ஸோ அதை ஏற்றுக்கலாம், விருப்பம்லாம் விட்டுருங்க, விருப்பம் இருக்கும் கேளுங்க. இப்படி போய் சந்தித்து அதுக்கப்புறம் மகாவதார் பாபாஜியோடைய ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிது. இவர் மூலியமாக தான் கிடச்சிது. ஸோ இப்படியெல்லாம் கிடச்சி இப்போ ஆன்மீக வழிகாட்டுதல் கொடுத்து, தீட்சைகள் கொடுத்து, அபிஷேகங்களை கொடுத்து நிறைய என் வாழ்க்கையில் அற்புதங்கள் செஞ்சிட்ருக்காரு. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக நோக்கத்துக்காக நம்மளை தேர்ந்தெடுத்து இப்போ நம்ம அகோரா ஃபவுண்டேஷன் உருவாகிறதுக்கு
முக்கியமான காரணமாக இயேசு கிறிஸ்து இருந்தார். சரி, அவர் வழிகாட்டுதலின்படி பரமாத்மாவுடைய அருளின்படி நல்லபடியாக அதை தொடங்கி நம்ம நடத்தி வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ உலகத்திற்கு இந்த மெய்ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது செல்ஃப் ரியலைசேஷன், மனிதன் தன்னை உணரணும், தான் ஆன்மாங்கிறத உணரணும், இந்த ஆன்மீகத்தை உணரணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை உலகத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஞான மார்க்கத்தை உலகத்திற்கு நம்ம பறைசாற்ற வேண்டும். இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்துடைய ஞானத்தையும் இந்த இயற்கையுடைய ஞானத்தையும், மனிதன் எதற்கு பிறந்திருக்கிறான், ஏன் சாகிறான், ஏன் மறுபிறவி எடுக்கிறான், அவனை சுற்றி என்ன நடக்குது, தீய சக்திகள்னால் என்ன, வாழ்க்கை எப்படியே போயிட்டுருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்திற்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக, நமக்கு ஒரு தீர்வை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த பணியை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம உலகத்திற்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே ஞானம் பெற வேண்டும், விழிப்படைய வேண்டும், தன்னை உணர வேண்டும். நீங்கள் தான் ஒரு ஆன்மா என்கிற தன்மையை நீங்கள் உணரணும். இதை தான் கிருஷ்ணரும் சொன்னார், இதை தான் இயேசுவும் சொன்னார். மனம் திரும்புங்கள் அப்படின்னாரு. மனம் திரும்பி நீங்கள் ஆன்மா உணரணும், உள்முகமாக மனதை திருப்பணும் அப்படிங்கிறதான் சொன்னார். ஸோ ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஃபிசிக்கல் ஃபார்ம்லேருந்து விடுதலையாகி ஸ்பிரிட் ஃபார்முக்கு போகணும். அதனால் அதை தான் சொன்னார். இதை மகாவதர் பாபாஜியுமே கிரியா யோகம் அப்படிங்கிற முறைப்படி நம்ம கொண்டு வந்தார். பரமஹன்சர் யோகானந்த ஐயா மூலிமா கொண்டு வந்தார். இப்படி பல மகான்கள், சித்தர்கள், யோகிகள், பாம்பாட்டி சித்தர் இதை தான் உலகத்திற்கு சொல்ல வந்தார். இது மாதிரி திருமூலர், போகர், நிறைய மகான்கள் இந்த உலகத்திற்கு பறைசாட்டிட்டு போன ஞானம் தான் இது. ஸோ இது ஞான மார்க்கம். ஸோ முழுக்க இந்த ஞான மார்க்கத்தை கையில் எடுத்து மக்களுக்கு இதை கொண்டு போகலான்ட்டு இந்த அகோரா ஃபவுண்டேஷன் ஃபார்ம் பண்ணி இப்போ முழுமையாக ஆன்மீகத்தில், முழு நேர ஆன்மீகத்தில் நம்ம இருக்கிறோம். சித்தர் வழி ஆன்மீகத்தில் இருக்கிறோம். இயேசு என்பவரை நாங்கள் சித்தராக கருதுகிறோம். அகோரா ஃபவுண்டேஷன் மூலியமாக இயேசு மகா குரு, மகா சித்தர் என்று நாங்கள் சொல்கிறோம். அவரும் ஒரு சித்தர் தான். 18 சித்தர்கள் இல்லாமல் நிறைய சித்தர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம், சொல்கிறோம். ஸோ இந்த கிறிஸ்தவ மதத்துக்கு அப்பாற்பட்டு நாங்கள் இருக்கணும்னு நினைக்கிறோம். மதங்கள் இருக்கிறவங்க இருங்க, நம்பிக்கை இருக்கிறவங்க இருந்துக்குங்க. நாங்கள் பெண் தெய்வமாக சொல்லப்படக்கூடிய மாதாவை வணங்குங்கள், அதை நாங்கள் நம்புகிறோம். ஸோ நாம் உணர்ந்த வரைக்கும் 2 பகுதியும் இருக்குது. ஒரு உலகத்தை கட்டி ஆளக்கூடிய ஒரு விஷயத்தில் 2 விதமான சக்தியும் இருக்குது. அது சிவமும் இருக்குது, சக்தியும் இருக்குது, மாதாவும் இருக்குது, இயேசுவும் இருக்குது அப்படிங்கிறத உண்மை. அதை நாங்கள் முழுமையாக எடுத்துக்கிறோம். ஸோ மாதா வணக்கமும் செய்வது நம் பொருளியல் வாழ்க்கைக்கு நல்லது. இந்த காசு பணம் வேணும், வீடு வாசல் வேணும், குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள், கோரிக்கைகள் எல்லாமே அந்த தாயுடைய அருளால் உங்களுக்கு கிடைக்கும். பாதுகாப்பு கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், எல்லா விதமான ஆசீர்வாதமும் அந்த அன்னை கொடுக்குறாங்க. ஸோ அது நிறைய ஃபார்மில் இருக்கிறாங்க. அது சில இந்த சைவ மதத்துலேயும் பல மதங்கள் இருக்குது. இந்து மதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பல மதங்களை சேர்த்து கொண்ட ஒரு மதம் தானே தவிர அது இந்து மதங்கிற ஒரு மதமே கிடையாது. சைவ சமயம்தான் பழங்குடி தமிழர்களுடைய மதம். அதை புரிஞ்சுங்க. ஸோ அந்த அடிப்படையில் கிறிஸ்தவம் என்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் பவுல் அப்படிங்கிற அவருடைய சீடர் உருவாக்கி வைத்த ஒரு விஷயம்தான். அதாவது அது வரைக்கும் மதம் அப்படிங்கிற விஷயமே கொண்டு வரல. அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்டியானிட்டின்னு அவர் கிரியேட் பண்ணுறாரு. அப்படி தான் வந்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம இங்கேக்குள்ளே கிறிஸ்தவம் அப்படிங்கிற மதத்துக்கு அப்பாற்பட்டு சித்தர்கள் வழியில் நம்ம இதை போயிட்டுருக்குறோம். இயேசுவையும் சித்தர்னு நம்ம உறுதிப்படுத்தி நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ அவங்க எல்லாமே குரு தான். நம்மளை இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அவங்க குருவாக இருக்கிறாங்க. நம்ம அவங்கள நோக்கி போனாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இறைவனை தான் போய் அடைவோம். ஸோ நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க, நிறைய மகான்கள் இருக்கிறாங்க. உங்கள் மதத்துக்கு இழுக்கிறத விட்டுட்டு ஞானத்தை கொடுக்க பாருங்கள், அன்பை கொடுக்க பாருங்கள், அமைதியை கொடுக்க பாருங்கள், சுதந்திரத்தை கொடுக்க பாருங்கள். உங்கள் மதத்துக்கு மாற்றினா மட்டும் எல்லாம் மாறிடாது. அவங்க மெய்ஞானத்தை பரமாத்மாவை போய் அடைய முடியாது. அவங்க அந்த மதத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அப்படி உருண்டுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள், எதை வேணால் படிங்க, பண்ணுங்கள். ஆனால் அதுபடி இருக்கிறீங்களான்னு பாருங்கள். பைபிளில் போட்டிருக்கிற ஒவ்வொரு வசனத்தின்படி இருக்கிறீங்களான்னு பாருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் தாழ்மையோடு இருக்க வேண்டும், ஒருத்தருக்கு இரக்கமாக இருக்க வேண்டும், அன்பை செலுத்த வேண்டும், ஒரு கன்னத்தை அறைந்த மறுக்கணத்தை காட்ட வேண்டும் அப்படிங்கிற நிறைய குணங்களை சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்கள் அதுபடி இருக்கிறீங்களான்னு பாருங்கள். அதுபடி நம்ம இருக்கிறோம், அதை ஃபாலோ பண்ணுறோம், அதுபடி நடந்துக்கிறோம், பரிசுத்தமாக வாழ்கிறோம். இங்கே எதுவுமே எம்மதமும் சம்மதங்கிற அந்த ஒரு அன்பை கொடுக்குறோம். தூய்மையான அன்பு இருக்கிறவங்க இந்த மத சண்டை வளர்த்த மாட்டாங்க. பேரு புகழ் பெருமை எருமைன்னு மேய்க்க மாட்டாங்க. அகங்காரம் ஆணவம் அவங்கக்கிட்ட இருக்காது. தாழ்மை இருக்கும், பொறுமை இருக்கும், நிதானம் இருக்கும், உண்மை சத்தியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கும். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா காது கொடுத்து கேட்பாங்க, பொறுமையை எதை சொல்கிறாங்களேன்னு. அகங்காரம் இருக்கிறவங்க கேட்க மாட்டான். இவன் என்னடா சொல்கிறது, நாம் என்னடா கேட்குறதுமா. ஆணவம் இருக்கிறவங்க கேட்க மாட்டான். அவன் தான் அகங்காரம் ஆணவம் பிடிச்சான். அது மாதிரி நிறைய பேர் நம்ம பேசாத கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னை சார்ந்த சொந்தங்களும் சரி, எல்லாரும் சரி,
சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை நிதானமாக உட்காந்து யோசிங்க. ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிங்க, புரிய வரும். நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்குறாங்க. நீ ஞானியான்னு கேட்டால் ஆமாம் நான் ஞானி தான். நீ முட்டாள்னு கேட்டால் ஆமாம் நான் முட்டாள் தான். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்க தயார். ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நம்மளை எல்லையற்ற அந்த பரமாத்மாவுடைய ஞானத்திற்கு மத்தியில் நம்ம ஒன்றுமே இல்லை. சராசரி மனித வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காதிங்க. புரிஞ்சுக்குங்க. இறைவன் எந்த குழந்தை மூலியமாகவும் பேசுவார், எந்த வயதானவங்க மூலியமாகவும் பேசுவார், இளைஞர்கள் மூலியமாகவும் பேசுவார். அந்த அடிப்படையில் இந்த இளம் வயதில் நம்ம மூலியமாக பேசுகிறார். அதை புரிஞ்சவங்க பாக்கியவான்கள், புரியாதவங்க உங்கள் லைஃப் எப்படி போகணும், விதி இருக்குதோ அது எப்படி போகணும். ஸோ என்னை நீங்கள் என்னமா பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நான் சொல்கிற வர விஷயம், இயேசு கிறிஸ்து என்னுடைய குருநாதர். அவர் எனக்கு பரமாத்மாவை உணர்த்தின குருநாதர். பரமாத்மாவை எப்படி சென்று அவர் அடைந்தாரோ அதை எனக்கும் உணர்த்தி அதுக்கான வழிகளை காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கான தியான முறைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பல யோக நுணுக்கங்கள், குண்டலினி, கிரியா, வாசி, இது மாதிரி விஷயங்களை நம்ம கடைபிடித்து அதை தாண்டி போய்கிட்டு இருக்கிறோம். பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் பலவிதமான ஆன்மீக நுணுக்கங்களும் தியானங்களும் பயிற்சி எடுக்கிறோம். அதனால தான் நிறைய வீடியோ போட முடியல, இடைவெளி வந்துக்கிட்டே இருக்குது. நானும் நிறைய தியானத்திற்கு போயிடுறேன். நிறைய விஷயங்கள் நம்ம ரொம்ப நுணுக்கமாக ஆன்மீக நுணுக்கத்தை நம்ம ஆராய்ச்சி செய்கிறதுனால நம்ம அதுக்கு டைம் எடுத்துக்கிறோம். ஒரு குடும்ப வேலைகள் இருக்குது. ஸோ அது மாதிரி குடும்ப லௌகீக வாழ்க்கையிலும் இருந்துக்கிட்டு நீங்கள் உயர்ந்த கட்டத்துக்கு போகலாம். ஆன்மீகத்துக்கு நான் அழைக்கப்பட்டவங்க மட்டும்தான் போக முடியும். புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஆன்மீகத்துக்கு அழைக்கப்படலைன்னா உங்கள் வேலையை ஒழுங்காக செய்யுங்க. ஒரு டாக்டரா, இன்ஜினியரா, ஒரு டீச்சரா, இல்லை எதுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்களோ, ஒரு பிஸ்னஸ் மேனாக எதுக்கு அழைக்கப்பட்ட அந்த வேலையை உறுப்பியை செய்யுங்க. மற்ற நேரங்களில் கடவுளுக்காக வேலை செய்யுங்க. முழு நேரம் கடவுளுக்காக அழைக்கப்பட்டவங்க மட்டும் அந்த வேலையை செய்யுங்க. அதை விட்டு போட்டு இதை செஞ்சுக்கிட்டு, இதை விட்டு போட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்காதிங்க. தேவையில்லாத கர்மாவை சேர்த்துக்காதீங்க. உங்கள் கர்ம வினையை விட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா கர்மம் ஆட் ஆகும். அதனால் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு வேலையும் உறுப்பியாக செய்ய மாட்டாங்க, பல வேலையை செய்வாங்க. ஆன்மீகத்திலும் இருப்பாங்க, அதையும் பண்ணுவாங்க. ஆன்மீகம் தேவை தான். உங்களுக்கு ஆன்மீக அழைப்பு இருக்குதா, உண்மையாலுமே இருக்குதா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த ஞானம் இருக்குதா அப்படின்னு யோசித்து அதுக்குள்ளே போங்க. நமக்கு இருக்குது, நம்ம அந்த அழைப்பு இருக்குது, அதை செய்கிறோம். நிறைய பேர் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, அது வேறு விஷயம். ஸோ நான் இயேசுடைய சீடர்னு சொன்னால் அந்த 10ஓட 11 கணக்கு வச்சுக்கிறாங்க. நிறைய பேர் கிறிஸ்தவர்களை இயேசுவின் சீடர்னு வந்துட்டு என்னத்தையே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஊழியம் சொல்லி, அதை பார்த்து என்னையும் அதோட சேர்ந்தவன்னு நினச்சிக்கிறாங்க. உண்மையான இயேசுவின் சீடர் யாருன்னு தெரிஞ்சிக்காத நிலைமை கொண்டு போய் விட்டு வச்சுருக்கீங்க. அதாவது புலின்னு சொன்னாங்க, பொய் சொல்லி புலின்னு சொன்னால் எல்லோரும் பயந்து ஓடிட்டு கடைசியாக பார்த்தா பொய் சொன்னான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு கடைசியாக உண்மையான புலின்னு சொல்லும்போது ஓட மாட்டாங்க. அது மாதிரி ஏசுன்னு சொல்லிட்டு கடைசியாக உண்மையான இயேசுடைய சீடர்கள் வந்தால் கூட யாருக்கும் தெரியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ புரிஞ்சுக்குங்க. நேரடியாக அவரை நம்ம சந்தித்த அந்த அனுபவங்கள்லாம் சொல்ல முடியாது. ஸோ உலக மக்களுக்கு அது தெரியணும்னு அவசியம் இல்லை. அது நம்புறவங்களுக்கு ஓகே, உறுதியாக நம்பணும். நம்பிக்கைங்கிறது உங்களுக்கு விருப்பத்துக்கு உட்பட்டது. நீங்கள் நினச்சா நம்புவீங்க, நினச்சாலும் நம்ப மாட்டீங்க, அது உங்கள் விருப்பம். உண்மையாக நம்புகிற ஆன்மாவுக்கு தெரியும். ஸோ இயேசு என்னோடு இருக்கிறார், அந்த பரமாத்மா என்னுள் இருக்கிறார், அவரே வழி நடத்துகிறார். இயேசு அவர்கள் பல நேரங்கள் தியானத்தில் அவரை உணர முடியும், நீங்களும் உணர முடியும், அவரை சந்திக்க முடியும். அது பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். எல்லோரும் கிளம்புனீங்களா அது நடக்காது. உங்களுக்கு அந்த கிருபை இருந்து, அந்த பாக்கியம் இருந்து, அருள் இருந்தால் அவர் சந்திக்க வருவார். நிச்சயமாக எல்லா குருமார்களும் சந்திக்க வருவாங்க, பல சித்தர்கள் சந்திக்க வருவாங்க. நம்ம ஒற்றுமையை வளர்க்கணும். ஒன்றே குலம் ஒருவனே தேவனுங்கிற அந்த தத்துவத்துக்குள்ளே வரணும். அப்படிங்கிறது தான். சித்தர் வழியில் வாங்க. சித்தர் வழியில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குங்க. சித்தர்கள் பாடல்கள் பாடுங்க, அவங்க புத்தகத்தை படிங்க, புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. இறைவன் இல்லாத குணம் எதுவுமே உங்ககிட்ட இல்லைன்னா எதுவுமே நடக்காது. நல்லா தின்னுக்கிட்டு போட்டி, பொறாமை, எரிச்சல், கடுப்பாகிக்கிட்டு, ஒருத்தனை அழிச்சிக்கிட்டு, ஒருத்தனை மதிக்காமல் அசிங்கப்படுத்திக்கிட்டு, நக்கல் பண்ணிக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு, ஆணவத்தில் நான் பெரிய புடுங்கிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு அளவும் உங்களுக்கு நடக்காது. இப்போ என் மதம், என் ஜாதி, என் மதம், என் இனம், என் மொழி அப்படின்னு பிரிவினை பேசிக்கிட்டு திரிகிறவங்க சில பேர் இருக்கிறாங்க. என் மொழியை அரசியல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அரசியல் பண்ணுறவங்களுக்கு கடவுள் பிடிக்காது. எந்த மொழியிலையும் வியாபித்திருப்பார், எந்த மதத்துலையும் வியாபித்திருப்பார், எந்த ஜாதியிலையும் இருப்பார். இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்றைக்கு கடவுள் உணர்றது? ஏன்டா நான் எல்லாத்துலேயுமே இருக்கிறேன், ஏன்டா எனக்கு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாரு. எல்லாத்துலேயும் அணுக்கள் எல்லாத்துலேயும் கலந்துருக்கிறாரு. அனைத்திலும் ஆதி ரூபத்தில் இருக்கிறார். அதை நீங்கள் உணர்கிற தன்மையிலேருந்து தான் உணர முடியும். நான்லாம் அதெல்லாம் உணர்ந்துட்டு மிரண்டு போயிட்டேன். அதெல்லாம் ஆன்மீக அளவில் சொல்லக்கூடிய நுணுக்கம். சின்ன கல்லை தொட்டிங்கன்னா கூட அதுக்குள்ளே அவர் இருப்பார். ஆனால் அது இருப்பார்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாத்துலேயும் இருக்கிறதுனால தான் பழம்பெரும் சித்தர்கள் அந்த கோவில்களில் லிங்கங்களை வச்சு வணக்கங்கள் கொண்டு வந்தாங்க. லிங்கம், கோவில் எல்லாமே நம்ம உடல் தாங்க. நம்ம உடலை தான் அப்படி கோவிலை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அது புரிஞ்சால் தானே உங்களுக்கு புரியும். அது இந்து மதத்தில் இருக்கிறவங்க சில பேருக்கு தெரியும், சைவ சமயத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்து மதம்ங்கிறது எல்லா வழிபாட்டு முறையும் சேர்ந்தது தாங்க இந்து மதம். நீங்கள் கிறிஸ்தவ வணங்குறோம் இந்து மதம், நீங்கள் சிவனை வணங்குறோம் இந்து மதம், நீங்கள் பெருமானை வணங்குறோம் இந்து மதம்.
அது எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சேர்ந்த ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் சைவ சமயம் தான் நம் தமிழர்களுடைய சுத்தமான மதம், பழம்பெரும் மதம். ஸோ இது உலகம் பூரா இருக்கக்கூடிய பழம்பெரும் மதங்களோட கலந்து இருக்கிற விஷயம். பழங்குடி மக்கள் எங்கெங்கெல்லாம் இருந்து உருவாக்கப்பட்டாங்களோ, மாயன்கள், ஷாமன்கள், இன்னமும் நிறைய பழங்குடி மக்களால் எகிப்து மக்கள், பேகன்கள், இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட எல்லா விஷயமும் பழங்குடி மக்களால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தான் உண்மையான இறை நம்பிக்கை, உண்மையான ஆன்மீகம். அதுதான் நம்மளை தொடும், நம்ம இருதயத்தை தொடும். அது தாண்டி இருக்கிற ஆன்மீகம்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் அட்டாச்மெண்ட் ஆகாது. நீங்கள் சோழர்களை பற்றி பேசும்போது உங்களுக்கு புல்லரிக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு இப்போ இருக்கிற யாரையாவது பற்றி பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புல்லரிக்காது, ஒன்றும் அரிக்காது. ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னால் உங்களுக்கு புல்லரிக்குதா? அது வடநாட்டு பக்கம் போனால் புல்லரிக்கும். இங்கே தமிழ் மண்ணில் புல்லரிக்காது. ஆனால் அது சோழர்களை பற்றியோ சித்தர்களை பற்றியோ சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புல்லரிக்கும். அதுதான் அது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்தியாவிற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. இந்திய மண்ணுக்கு தன்னுடைய சீடர்களை அனுப்பி சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தோமாவை அனுப்பினார். நல்ல ஒரு மிகப்பெரிய மகான். அந்த இமயமலைக்கு வந்திருக்கிறாரு. இமயமலையில் சூட்சமான உடல் எடுத்து பாபாஜியை சந்தித்து அங்கே நிறைய தியான முறைகள் கற்றுருக்கிறாரு, தெரிஞ்சிருக்கிறாரு, நிறைய பண்ணியிருக்கிறாரு. அவங்க சீடர்களுக்கும் சொல்லியிருக்கிறாரு. சாது சுந்தர் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த விஷயத்தை அடைஞ்சு அவர் அதை புரிஞ்சு இமயமலை பக்கத்தில் நிறைய ஊழியங்கள் அவர் செஞ்சுருக்கிறார். நிறைய மகான்கள் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு 11 சீடர்கள் மட்டும் இல்லை, நிறைய சீடர்கள் இப்போ இருக்கிறாங்க. சரிங்களா? அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. வாய் திறந்து சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் அவர் நமக்கும் நம்மளை ஏற்று இந்த பாதையை கொடுத்துருக்கிறாரு. அப்படி தான் நம்ம இதுக்குள்ளே வந்தோம். ஸோ நம்ம அகோரா ஃபவுண்டேஷனுடைய இலக்காக நம்ம வச்சுருக்கிறது எல்லாருமே உயிர் தெழணும். இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தை உணரணும், இயற்கையை உணரணும், இயற்கையை மதிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. இயற்கையோடு இணையணுங்க, இயற்கையை மதிக்கணுங்க. அப்போ தான் நீங்கள் கடவுளை உணர முடியும். ஸோ அந்த காஸ்மிக் தான் நம்மளை நடத்திக்கிட்டு இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் கருத்து. இதில் பிரிவினைகள் இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. மேக்ஸிமம் அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள், அமைதியை நாடுங்க. உலகத்திற்கு நாங்கள் அமைதியை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறோம். நம்ம சொல்கிற கருத்து அதுதான். மேக்ஸிமம் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி எதிர்காலத்தில் பேசணும்னு எனக்கு தெரியாது. சீக்கிரமே நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவும் சரி, பார்த்துட்டு இருக்கிற எங்கள் சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, சீக்கிரமே நான் ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம கொண்டு போகிறதுனால மேக்ஸிமம் பேசணும்னு எனக்கு தெரியல. உங்கள் கூட நான் பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. எதிர்காலத்தில் நான் என்னவா ஆவேன்னு எனக்கு தெரியல, என்ன மாதிரி ஆக போகிறோம்னு தெரியல. இப்போவே பார்த்திங்கன்னா நான் இருக்கிற தோரணை பார்த்திங்கன்னா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு உயர்ந்த கட்ட நிலைக்கு நம்மளை கொண்டு போய்கிட்டு இருக்கனால ஸோ ரொம்ப ரேரபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதுனால நிறைய போட்டு இழுத்துட்டாங்க நம்மளை. அதனால் மொத்தமாக நம்மளை இழுத்ததுனால ஒரு ஸ்டேஜ் நமக்காக ஒரு காரியம் வச்சுருக்கனால, நம்மளை நோக்கி ஒரு திட்டம் வச்சுருக்கனால அதை நோக்கி போயிட்டுருக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் அந்த ஞானத்தை சொல்கிறத பிடிச்சிக்கிங்க. இதுக்கு மேக்ஸிமம் அதுக்கப்புறம் கிடைக்குமோன்னு எனக்கு தெரியல. நான் சொல்வதெல்லாம் சத்தியம், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. நான் அனுபவத்தில் இருந்து உணர்ந்து தெளிந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம எல்லோரும் ஒன்றா இருப்போம், நல்ல புத்துணர்ச்சியோடு ஆன்மீகத்தை கற்றுப்போம். எந்த தொழிலும் செய்யுங்க, இளைஞர்கள் எதுலேயும் இருங்க. எந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் உங்களோட லைஃப் பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, எதுக்கு பிறந்திருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சி அதை செய்யுங்க. இந்த ஆன்மீக போதனைகளை கேளுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த பிறவியில் உங்களுக்கு ஆன்மீகம் பிடிச்சிருந்தா இந்த பிறவியில் அதுக்குள்ளே நுழைஞ்சி ஆழமாக தெரிஞ்சு அதை கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். பணிவோடு இருங்க, குருமார்களை சந்தித்து போதனைகளை கேளுங்க. ஸோ இந்த மாதிரி பேசக்கூடிய ஆன்மீக தத்துவங்களை கேளுங்க. எல்லா மதத்தில் இருக்கிற மகான்களையும் மதியுங்க, எல்லா மதத்தில் இருக்கிற மத புத்தகத்தை மதியுங்க, கருத்துக்களை மதியுங்க. இங்கே சண்டை சச்சரவுகள், வெறுப்புகள், கோபங்கள், எரிச்சங்கள் இது மாதிரி விஷயங்களை உண்டாக்காதீங்க. இது இறைவனுக்கே பிடிக்காது. எங்கெங்கே அன்பு இல்லையோ அது இறைவனுக்கு பிடிக்காது. அன்பில்லாதவன் தேவனை அறியான் அப்படிங்கிற பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. தேவன் அன்பாக இருக்கிறார் அப்படிங்கிற வசனம் இருக்குது. நீங்கள் அன்பாக உருக்கமாக உருகுனீங்கன்னா தான் அந்த இறைவனே இறங்கி உங்களுக்கு வேலை செய்வான். அகங்காரத்தில் ஆடிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு அட்டூழியம் பண்ணிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு போட்டி போகாமல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உருப்பட மாட்டீங்க. அந்த மதத்துக்காரன் இந்த மதத்துக்காரன், அந்த கோயில்காரன் இந்த கோயில்காரன், அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன், அவன் கருப்பு வெள்ளை, அந்த மொழிக்காரன் இந்த மொழிக்காரன், எனக்கு அவன் பிடிக்காது இவனை பிடிக்காது அவன் அப்படின்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பார்த்து ஒரே போட போட்டுவார். ரொம்ப ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு கடவுள்லாம் உங்கள் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. யார் தெரியுமா கடவுள் பக்கத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்க என்ன கேட்டிங்கன்னா, உண்மையிலே சத்தியமாக நான் சொல்கிறேன், கடவுள் நம்பிக்கை அல்லாதவர்கள், ஏத்திஸ்ட், அதாவது இந்த கம்யூனிசம் திராவிடம் பேசக்கூடிய சகோதரர்கள் தான். ஏன்னா அவங்க கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு மக்களுக்கு நல்லதை பண்ண முயற்சி செய்கிறாங்க. கொஞ்சமாவது எதுலேயுமே கடவுள் இல்லைங்க, நாங்களே இறங்கி செய்கிறோன்னு இறங்கி செய்கிறாங்க.
ஒரு சிலர் ஒரு மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கொள்கையை பிடிச்சிக்கிட்டு அதையுமே ஒரு அரசியல் ஆக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு சிலர் நிறைய பேர் விழிப்புணர்வு, நான்லாம் அப்படி இருந்தவன் தான். கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் திரும்பி கடவுளை ஏற்றுக்கிட்டாங்கன்னா உடனே அவர் அழைச்சிருவார். அப்படி வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி வந்தவங்க தான் புனித பவுல் அப்படிங்கிறவரும் இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தவர். ஓவராக ஆடிக்கிட்டு இருந்தார், ஒரே படம் போட்டார், அப்படி தூக்கிட்டார். ஸோ அது மாதிரி ரொம்ப நீங்கள் ஆட ஆரம்பிச்சிங்கன்னா, கடவுள் இல்லை கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவரே உங்களோட சூழ்நிலையை பார்த்து அடித்து வாடா மகனேன்னு தூக்கிடுவார். ஒன்றும் பண்ண மாட்டார், அவர் கூட இணைச்சிப்பார், நான் இருக்கிறேங்கிறத காட்டிடுவார். நீங்கள் ரொம்ப கடவுள் இல்லை கடவுள்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் இருக்கிற பாருன்னு உங்களோட லைஃப்லேயே ஒரு அனுபவத்தை கொடுத்துருவார். அப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சரண்டர் ஆகி தான் ஆகணும். எல்லா ஆன்மாவும் ஒரு நாள் இறைவனிடம் சரணடைய வேண்டும். நீங்கள் என்ன தத்துவங்களை வேணால் வச்சுங்க, கொள்கையை வேணால் வச்சுக்கோங்க. இயற்கை ஒரு சைக்கிளில் பின்னாகிட்டு இருக்குது. ஏன் சாகிறாங்க, ஏன் கொலை நடக்குது, ஏன் பிரச்சனை நடக்குது, இதெல்லாம் கடவுளை பார்க்க மாட்டாரான்னு? ஆமாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவன் கரும வேணால் பண்ணவன் அழிஞ்சு தான் போவான். குழந்தைகள் சாகுறாங்க, ஒரு பெரியவர்கள் சாகுறாங்க, இவ்வளோ சாவு உழுகுது, இவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னா அவன் பண்ண கர்ம வினைக்கு உடல் எடுத்து வராங்க, வந்து போகிறான். வேறு இது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. 5 வயசு குழந்தை சாகுதுன்னா அது இயற்கைங்க. இயற்கைக்கு மீறி நடந்தாலும் அது கர்ம வினைங்க. அவன் ஏதோ ஒரு பிறவியில் அந்த ஆன்மா ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்கும், அந்த குறிப்பிட்ட வயசில் அது இருந்து இந்த வாழ்க்கையை முடிக்கின்னு இருக்குங்க. இது ஸ்பிரிச்சுவாலிட்டிங்க. இதுக்குள்ளே வந்தால் தான் உங்களுக்கு புரியும். அதெல்லாம் நானே கோவப்பட்டுருக்கிறேன். என்னடா குழந்தைங்க சாகுறாங்க, பெரியவங்க சாகுறாங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, காசு பணம் பிரச்சனை இருக்குது, என்னடா கடவுள் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு யோசிச்சா அப்புறம் தான் புரியுது இதெல்லாம் ஒரு சைக்கிள் சிஸ்டமில் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. நிறைய பிறவிகள் நம்மளுக்கு இருக்குது. நானும் எத்தனை பிறவி கடந்து வந்தேன்னு எனக்கே தெரியல. நீங்கள் எத்தனை பிறவி கடந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஆரம்ப நிலையில் இருக்கலாம், நடுநிலையில் இருக்கலாம், முதிர்ந்த நிலையில் இருக்கலாம். பேபி சோல்னு சொல்லுவாங்க, மெச்சூர் சோல்னு சொல்லுவாங்க, சூப்பர் நேச்சுரல் சோல்னு சொல்லுவாங்க, முதிர்ந்த ஆண்மக்கள். அது மாதிரி அந்த அடிப்படையில் நீங்கள் எதெல்லாம் இருக்குதுன்னு தெரியும். இப்போ நான் பேபி சோல்கிட்ட போய் நான் இதெல்லாம் சொன்ன ஒரு இடம் புரியாது அதுக்கு. அதை தான் 3 குணங்களை கிருஷ்ணர் பிரிக்கிறாரு. தமோ குணம், ரஜோகுணம், சத்வகுணம்னு சொல்லிட்டு. தமோ குணத்தில் இருக்கிறவங்க திம்பான், பேழுவான், ஓடுவான், ஒடியாருவான், வேலையை செய்வான், படுத்துருவான், தூங்கிடுவான், போய் செத்து போயிடுவான், காலம் முடிஞ்சிடும். இந்த ரஜோகுணத்தில் இருக்கணும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக யோசிப்பான், கிரிமினல் பற்றி யோசிப்பான், அறிவு இருக்குதுன்னு ஆடுவான், ஓவராக அகங்காரத்தில் ஆடுவான், கடைசி அவனும் போய் குளியில் போய் செத்து போயிடுவான், பணத்தை சம்பாரிச்சு வச்சுட்டு ஓடிடுவான். சத்வகுணத்தில் இருக்கிறவங்க அமைதியான நிலைக்கு இறைவனை தேடுவான், பொறுமையாக இருப்பான், சாந்த குணமாக இருப்பான், இறைவனை அணைச்சிக்குவான், இறைவன்கிட்ட போவான். ஸோ இந்த அடிப்படையில் இதில் இருக்குது. இதை தான் சொன்னாங்க. ஸோ அதனால் இதுதான் ஜாதி அடிப்படையாக மாறிடுச்சு. ரொம்ப ராவாக ரங்கடாக நடந்துக்கிறவங்களாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியிலையும், ரொம்ப சாஃப்டாக ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிறவங்க குறிப்பிட்ட ஜாதியும், இன்னும் கொஞ்சம் ரொம்ப கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறவங்களும் ஒரு ஜாதிங்கிற மாதிரி பிரிவினை பண்ணி தான் அந்த நிலை வந்தது. பிராமின் அப்படிங்கிறது பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் பிராமணர்கள். இப்போ இருக்கிற பிராமணர்கள் கிடையாது. அல்ல அகங்காரத்தையும் ஆணவத்தையும் வச்சு ஆடிக்கிட்டு அவன் தீட்டு இவன் தீட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. பிரம்மத்தை உணர்ந்து அன்பாக அனைவரையும் அரவணைக்கக்கூடியவர்கள் தான் பிராமணர்கள். உண்மையான பிராமணம் அப்படிங்கிறது தான். ஆனால் அது என்னன்னே தெரியாமல், பிரம்மம்னா என்னென்னு தெரியாமல், எதுவுமே தெரியாமல் தொப்பையை வளர்த்துக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறவங்க பிராமணன் இல்லை. பிராமணனுங்கிறது அந்த பரமாத்மா உணர்ந்ததுக்கப்புறம் சிவனும் ஒன்று தான், பெருமாளும் ஒன்று தான், பிரம்மாவும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான் புரிஞ்சுருங்க. ஸோ எல்லாமே ஒரு சைக்கிள் தான், எல்லாமே ஒன்றாக இருக்குது, எல்லாமே ஒன்றாக இருக்குதுன்னு பல முறை சொல்கிறேன். இங்கே பிரிவினையே கிடையாது. பிரிவினை ஆன்மீகம், பிரிவினை அரசியல், பிரிவினை விஷயங்கள் எதுவுமே செய்யாதீங்கப்பா. எல்லாம் ஒன்றா இருங்கப்பா மக்களே. எல்லோரும் ஒன்று சேருங்க. தமிழ் மக்களும் உலக மக்களும் நான் சொல்கிறேன். நீ என்னை யாருன்னு நீங்கள் நினச்சி பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நம்மளால் எதுவும் சொல்லவும் முடியாது. ஸோ உலகத்துக்கு தெரிஞ்சால் சரி. நம்ம சித்தர்கள் வழியில் வரோம், சித்தர்களோட ஞானத்தோடு பேசுகிறோம், அவங்களோட வழிகாட்டுதல் போய் பேசுகிறேன். நிறைய சித்தர்களுடைய ஞானம் நமக்கு இதை போய் சொல்லிடாக்கண்ணான்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன். நமக்குள்ள பரமாத்மாவுடைய அந்த ஆற்றல் இது பேசுதுன்னு நினச்சிக்கங்க, புரிஞ்சிக்கங்க. நான் வெளிப்படையாக இந்த சோஷியல் மீடியாவை நம்ம பல கருத்துக்கள் நம்ம சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறோம். ஏன்னா இது யாரோ ஒருத்தருடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் இந்த ஞானத்தெல்லாம் நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதீங்க. எல்லாமே இந்த சோஷியல் மீடியாவில் எனக்கு கிடைச்சோன்னு நினைக்காதீங்க. எந்த உழைப்பும் போடாமல், எதை பற்றியும் தெரிஞ்சிக்காமல், தியானம் பண்ணாமல் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைச்சிடணும்னு நினைக்காதீங்க. அதுக்கான ஒரு மெனக்கடல் வேணும். வருஷ கணக்கில் வருட கணக்கில் எல்லாம் முயற்சி செஞ்சு உங்களுக்கு யூடியூப்லேயே எல்லாமே தெரிஞ்சுன்னு நினைக்காதீங்க. அதுக்கான மெனக்கடலும் அதுக்கான ஒரு சிரமமும் விரயமும் செஞ்சு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை புரிஞ்சுக்குங்க. நம்மளதுலேயே நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். வருங்காலங்களில் அதை நாங்கள் படிப்படியாக அனௌன்ஸ் பண்ணுறோம். இப்போ தான் பக்கமாக 2 கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணோம். இன்னும் மேலும் மேலும் வகுப்புகள் அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்கள் கலந்துக்குங்க. அகோரா ஃபவுண்டேஷனோடு இணைஞ்சிருங்க. இதனுடைய ஞானம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும். இது எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பார்க்குற ஒவ்வொருவரும் புண்ணிய ஆன்மாக்கள். உங்களுக்காக இறையருள் காத்திருக்குது. ஸோ என்னுடைய வீடியோ திரும்ப எந்த மாதிரி வரும்னு எனக்கு தெரியல. இப்போ இப்படி இருக்கிறோம், இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ அந்த அடிப்படையில் அந்த எல்லையற்ற அந்த பரமாத்மாவுடைய
ஆற்றல் நமக்குள்ள ஊடுருவி தான் இந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இது நீ ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்காதவங்களுடைய விருப்பம். நமக்கு மகாகுரு இயேசு கிறிஸ்துவுடைய வழிகாட்டுதலும், மகாவதார் பாபாஜியுடைய வழிகாட்டுதலும், இன்னும் அநேக 18 சித்தர்களுடைய வழிகாட்டுதலும், நிறைய மகான்களுடைய வழிகாட்டுதலும், அந்த புனித அன்னையினுடைய வழிகாட்டுதலும் இருக்குது. அதன்படி தான் நான் போயிட்டுருக்குறோம். ஸோ அதனால் எல்லாருமே என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, தம்பி இது சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு உந்துதல் பண்ணதுனால இதெல்லாமே சொல்கிறேன். புரிய மாட்டேங்குதுப்பா அப்படின்னு நான் சொன்னேன். இவங்களுக்கு சொன்னால் மட்டும் நான் சொன்னால் மட்டும் புரிஞ்சிட போதுப்பா, நீங்களாம் இயேசு, புத்தர், நிறைய மகான்கள் வள்ளலார் ஐயா அப்படின்ட்டு சித்தர்கள் 18 சித்தர்கள் இவங்கெல்லாம் சொல்லியே புரியல. நாம் சொன்னால் புரியவா போகுது? வெளிநாட்டுக்காரனுக்கு புரிஞ்சது கூட நம்ம ஆளுங்களுக்கு புரியல. அவன் அங்கேருந்து காசு செலவு பண்ணிட்டு நம்ம சித்தர்களையும் கோயில்களையும் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இங்கே இருக்கிற தற்கொலை பயல்களுக்கு ஒன்றுமே தெரியல. சொந்த ஊர்லேயே இருக்கிறான், தானுக்குள்ள பக்கத்தில் இருக்கிற ஜீவசமாதியும் கோவிலையும் சர்ச்சிலையும் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறான். இவன் நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறதும், கோவிலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறதும், எல்லாத்துக்குள்ளேயும் போய் என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. இஸ்லாமிய நம்ம சகோதரர்களோட பேசுங்க, கலந்துக்குங்க. குர்ஆனில் இருக்க நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. இஸ்லாமிய நண்பர்களோட பழகுங்க, கிறிஸ்தவ நண்பர்களோட பழகுங்க, சைவ சமயத்தில் இருக்கிற நண்பர்களோட பழகுங்க. ஸோ சைவ சமயம்தான் நம்மளுடைய தமிழ் குடிகளோட ஒரு சைவ மதமாக நம்ம பார்க்கணும். இந்து மதம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. அதை பெரும்பாலும் பயன்படுத்த நிறுத்துங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ பல மகான்கள் சொன்னாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் மக்கள் சைவ சமயத்தை முற்றிலுமாக மேலோங்கி மறுமலர்ச்சி செய்யணும், விழிப்படைய செய்யணும். மறுமலர்ச்சி புத்துணர்ச்சியோட புதுமையாக அதை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆன்மீகத்திற்கும் தொப்புள் கொடியாக இருக்கிறது தமிழ் மண்ணு தான். அந்த ஆதி தமிழர்களாக இருந்த நம்ம சோழர்கள், பல்லவர்கள் வாழ்ந்த காலங்களில் இருந்த அந்த வழிபாட்டு முறைகள் தான். ஸோ அதை யாரும் மறந்துடாதீங்க. இங்கே மதம் சாத்தான்னு சொல்லி கிறிஸ்தவத்தில் இருக்கவங்க சரி, மற்ற மதங்களை கேவலப்படுத்தாதீங்க. நீங்களும் கிறிஸ்தவ மதத்தை கேவலப்படுத்தாதீங்க. எல்லா நண்பர்களும் ஒன்றாக இருங்க. நிறைய விஷயம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்னுடைய பயணத்தை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லையற்ற அந்த பரமாத்மாவை கடவுளாக கொண்டு நம்ம வணங்குகிறோம். இந்த இயற்கையை வணங்குகிறோம். இயற்கையில் 2 தன்மை இருக்குது. ஆண் சக்தியும் இருக்குது, பெண் சக்தியும் இருக்குது. பிரபஞ்சத்தில் அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். ஸோ அந்த அடிப்படையில் அதை உணர்ந்து நம்ம தெளிஞ்சு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம சித்தர்கள் வழியில் போகிறோம், ஞான மார்க்கத்தில் போகிறோம். தியானம், யோக முறைகள் விருப்பம் இருக்கிறவங்க அது விருப்பத்தின்படி அதனுடைய வழிமாற்றின்படி போங்க. உங்களுடைய குருமார்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அகோரா ஃபவுண்டேஷன் முடிஞ்ச அளவுக்கு இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்ப்போம். நான் நிறையா உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் என்னுடைய அனுபவங்கள், நான் என்னுடைய கடந்து வந்த விஷயங்கள். இயேசு கிறிஸ்து எனக்கு எப்படி குருவாக அமைஞ்சார், நான் எப்படி இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்தேன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நம்ம சொந்தங்களும் சரி, தெரிந்தவர்களும் சரி, ஏதோ ஒரு ஆன்மீக நோக்கத்துக்காக நான் நடத்தி கொண்டு போயிட்டுருக்கிறாரு. அதுக்காக இந்த அறக்கட்டளையை ஆரம்பித்து நற்பணிகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மக்களுக்கான உதவிகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபவுண்டேஷனுக்கான உதவிகள், ஆதரவுகள் செய்யுங்க. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நிகழ்ச்சிகள் நடத்தினா கலந்துக்குங்க. அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது மற்ற நேரங்கள் நம்மளோட வீடியோ பதிவுகளை ஃபாலோ பண்ணுங்கள். தெரியாதவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கு, உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய ஆன்மீகம் புதுவிதமான ஒரு ஆன்மீகமாக இருக்கும். சீக்கிரமாகவே நம்ம அகோரா ஃபவுண்டேஷனுக்கான ஒரு இடத்த அது நம்ம உண்மை பண்ணலான்னு இருக்கிறோம். தியானம் பண்ணுறதற்கும், பிரார்த்தனை செய்கிறதற்கும், சத்சங்கம் பண்ணுறதற்கும், கிளாஸ் எடுக்கிறதுக்காகவும், ஆன்மீக போதனைகள் கொடுக்கறதுக்காகவும் அதை நம்ம உருவாக்கலான்னு இருக்கிறோம். அதுக்கான முயற்சியில் இருக்கிறேன். சீக்கிரமே இறைவனோட சித்தம் இருந்தால் நல்லபடி அமையும். நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க. மதங்களுக்கு அப்பாற்பட்டு இயங்குங்க. சித்தர்களை மதிங்க. சித்தர்களுடைய பேரை கெடுக்காதீங்க. அவருடைய வரலாறுகள் அழிச்சிடாதீங்க. நாம் பார்த்து அதை மறுமலர்ச்சி செய்து புதுப்பித்து உலகத்து மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. இதை சித்தர்களை ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்து பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. எல்லாத்தையும் உளராமல் தேவையான விஷயத்தை மக்களுக்கு சொல்லுங்கள். இங்கே ஏதோ ஒரு கண்கள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குது. சாத்தான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்புகள் நம்மளை பார்த்துட்ருக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். தெளிவோடு இருங்க. புனிதத்தன்மையை கெடுக்காமல், எல்லா மகான்களுடைய புனிதத்தன்மையை பேரையும் கெடுக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறத எச்சரிக்கையாக சொல்லிக்கிறேன். நம்ம தமிழ் மக்கள் விழிப்போடு இருங்க. உண்மையான மெய்ஞானத்தை, ஆன்மீகத்தை உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களே நாம் தான் தெளிவாக ஞானமாக இருக்கணும். முட்டாள்தனமாக கேனத்தனமாக இருக்கக்கூடாதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இங்கிருந்து எல்லாம் போய்கிட்டு இருக்குது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க. மண்ணை காப்பாற்றுங்க. நம்ம மொழியுடைய வரலாறை காப்பாற்றுங்க. மொழி அரசியல் பண்ணாமல் மொழி வரலாறை காப்பாற்றுங்க. நிறைய திறமைகளை கொண்டு வாங்க இளைஞர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற பாடல் திறமை, சித்தர்கள் வழியில் வர மருத்துவம், சித்த மருத்துவம் எல்லாமே வெளியே கொண்டு வாங்க. மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். உடல் ஆரோக்கியமாக வச்சுங்க, மனசு ஆரோக்கியமாக வச்சுங்க, ஆன்மாவை ஆரோக்கியமாக வச்சுங்க. உடனே விழிப்படைஞ்சு உயர்ந்த கட்ட தியான முறைகளை கற்றுக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க கற்றுக்குங்க. தொழில் செய்கிறவங்க நேரம் கிடைக்கும் போது கற்றுக்குங்க. யோகா முறைகள், தியான முறைகள், பிரார்த்தனைகள், கோவிலுக்கு செல்வது எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதை தாண்டி ஆன்மீகம், அமைதி தேடி போங்க. கோவில்களுக்குள்ளே இறைவன் இல்லை, நமக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்குங்க. நமக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாரு. நம்ம உணராத வரைக்கும் வெளியே தான் தேடிக்கிட்டு இருப்போம். உணர்ந்ததுக்கப்புறம் உள்ளே தேட ஆரம்பிச்சிருவோம்.
இதுதான் புத்தர் சொல்கிறாரு. ஸோ புத்தர் சொன்னதும் சரி, இயேசு சொன்னதும் சரி, யார் அல்லாஹ் சொன்னதும் சரி, இது நபிகள் சொன்னதும் சரி, இல்லை எந்த மதத்தில் யார் சொன்னதும் சரி, புரிஞ்சுக்குங்க. எல்லாமே ஒரே ஒரு கனெக்ஷனில் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதை நம்ம உணர்ந்ததெல்லாம் நாம் சொல்கிறோம். எல்லாமே ஒரு ஒன்னஸில் இருக்குது, ஒற்றுமையில் இருக்குதுங்கிற நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து இவ்வளோ பொறுமையாக என்னுடைய ஞானத்தையும் என்னுடைய அனுபவங்களையும் என்னுடைய கடந்து வந்த பாதைகளையும் பகிர்ந்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்கிறேன். நம்ம தமிழ் மக்களை நான் அன்பு கடந்து நேசிக்கிறேன். எல்லோரும் என்னோட இணைஞ்சிருங்க. நம்ம சித்தர்களுடைய மொத்த ஞானத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறதுல ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். அதுக்கான வழிகளை கொண்டு போய் சேர்ப்போம். என்னுடைய குருநாதர் இயேசு கிறிஸ்துவின் அருளோடு, மகாவதார் பாபாஜியினுடைய வழிகாட்டுதலோடு, புனித அன்னையினுடைய அருளோடு இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லையற்ற அந்த பரமாத்மாவுக்காக நம்ம எல்லோரும் பணி செய்வோம், பிரிவினையின்றி பணி செய்வோம் என்று நான் சொல்லி முடிக்கிறேன். ஒன்றே குலம், ஒருவனே தெய்வம், ஏகம் இறையடி சமர்ப்பணம். நன்றி, நல்லது, வணக்கம்.